அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 11th டிசம்பர் ட்ரேடு ப்ரிப்பரேஷன். ஓகே, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கும் இனிஷியேட்டிவ் செல்லிங்கும் கன்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்றது மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இருந்துச்சு. நிஃப்டிலையும் அதே மாதிரி ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக இனிஷியேட்டிவ் பையிங் ஆர் இனிஷியேட்டிவ் செல்லிங் எஸ்பெஷலி இந்த லோ அண்ட் இந்த ஹை, இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணியிருந்தோம் ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த ஆஃப் மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த ஆஃபு. ஸோ எக்ஸாக்டாக இங்கே தான் மார்க்கெட் இன்னைக்கு ப்ரொஃபைல் கிடச்சிது. ஸோ சி இஸ் ஆக்ஷன் ப்ராசஸ்ங்க. அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம ரெகுலராக உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, இது ஒன்றும் டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட்லாம் இருக்குங்க. நான் எதுவும் மறைக்கலாம் விரும்பலை. ரொம்ப டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரெஃபரன்ஸாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கோ இல்லை ஸ்கேல்பர்ஸ்க்கோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்க முடியும். ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் எதாவது மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃபார் டுமாரோ 11th டிசம்பர். ஸோ அகெயின் ஆஸ் பர் மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த அக்டோபர் மந்தோட ஹைக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. நோட் பண்ணிக்கோங்க, அக்டோபர் மந்தோட ஹைக்கு மேலே அவங்க போக முடியல. அதே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. பர்ஃபெக்ட், கிடச்சிச்சிங்களா? பேலன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக இந்த 54,000க்கு அபவில் என்ன கிடைக்கணும், இனிஷியேட்டிவ் பையிங் கிடைக்கும் போது உங்களுக்கு நியூ ஹை போகும். சிமிலர்லி நவம்பர் மந்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட்டால் நிஃப்டி போக முடியல. போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, பையிங்கை கம்ப்ளீட் பண்ணி செல்லிங்கை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் 24,000, ஓகேவா, 24,000லேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்பைக், ஃபுல் ஸ்பைக் இங்கே முடித்தாங்க. இந்த ஸ்பைக்கிலேருந்து என்ன பண்ண முடியல, ஒரே நாள் போனது. இந்த இடத்துல ரிப்பேர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஃபேர் ப்ரைஸாக 20 எங்கே சுற்றினாலும் 24,700க்கு வராங்க, ஃபேர் ப்ரைஸாக வராங்க. ஓகேங்களா? இதுதான் கிளியராக ப்ரொஃபைல் இருக்குது. இதில் வந்து நான் சொல்கிறது அதெல்லாம் இல்லை, மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். அதை எப்படி பார்க்கணுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க மார்க்கெட். சரிங்களா? அப்போது மந்த்லி ப்ரொஃபைலை பார்க்கும்போது பேரிஷ்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, உடனே பேரிஷ் ஆகிடுச்சா மார்க்கெட்டு அப்படின்லாம் வராங்க. மார்க்கெட் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. நியூட்ரல் இருந்து அது புல்லிஷ் போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் தெரியுது. பட் சம் ரீசனுக்காக அவங்க நியூ மணி உள்ளே கொண்டு வரல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலை. அது வந்து என்னன்றதை நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்குறோம் பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே டெக்னிக்கலாக பார்ப்போம், கரெக்டாக இருந்தால் ட்ரேட், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். ஓகே, வீக்லி ப்ரொஃபைல் இருக்குன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் பிளேஸை ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. பட் வீக்லி போன வாரத்துக்கு மேலே மார்க்கெட்டால் இனிஷியேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இட்ஸ் எ பியூர்லி ரெஸ்பான்சிவ் மார்க்கெட், பியூர்லி ரெஸ்பான்சிவ் மார்க்கெட். அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இந்த வீக் 2-3 நாளாக ஓவர்லாப்பாக ஆனதால் ஒரு பேலன்ஸ்டாக இங்கே தெரியுது நமக்கு பொசிஷன். ஓகே, ஸோ நமக்கு இந்த 54,000க்கு மேலே ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா we can எக்ஸ்பெக்ட் நியூ ஹை. அதர்வைஸ் மார்க்கெட் இன் தி நியூட்ரல் ஸ்டேட்டஸ். பேரிஷ்க்கு கன்ஃபார்ம் ஆகலை, இந்த லெவலுக்கு கீழே நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் தான் இந்த இடத்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகே, அதே மாதிரி நிஃப்டி போன வீக்கோட ஹையை அவங்க என்ன பண்ணல, ஒன்றும் கிளியர் கிட்ட கூட போகல.
தட் இஸ் 24,900 அந்த ரேஞ்சு. ஓகே, இந்த பர்டிகுலர் இம்பேலன்ஸ் தான் இங்கே பேலன்ஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. தட் மீன் இந்த பேலன்ஸ் கீழே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. தட் கால்ட் 24 அந்த 800 அபோக் மேலே போக முடியல. அதுதான் இங்கே வீக்லி ப்ரொஃபைல் நமக்கு சொல்லுது. அட் சேம் டைம் அவங்க 24,500க்கு கீழே போக மாட்டாங்கன்ற இந்த வீக் இருக்கு. இந்த வீக்கோட ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் எத்தனை நாளுங்க இருக்கு? இன்னைக்கு டியூஸ்டே, இன்னொரு 2 days இருக்கு ஃபார் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரியாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பைரி 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றது கிளாரிஃபை பண்ணும். பட் மார்க்கெட் நியூட்ரல் தான், உங்களுக்கு நியூட்ரலில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே பேரிஷ்லாம் வர முடியாது, கரெக்ஷன் வேணால் வரலாம். அகைன் 24,200க்கு கரெக்ஷன் வேணால் வரலாம் மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கரெக்ஷன் வருவாங்களா, இந்த வீக் இதுக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதான் இந்த வீக்கோட ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். சி இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்காக பார்க்குறோம். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்காக பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டுது. ஓகேங்களா? அகைன் அங்கேருந்து ஒரு விஷயத்தை குறை சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து ஒரு செஞ்சுரிக்கும் மாறிட்டே இருக்குது. அதோட வே ஆஃப் மெத்தட் மாறிட்டே இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் மாறிட்டே இருக்குன்னும் போது அதுக்கான அப்கிரேடும் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால் கேண்டில் ஸ்டிக் மெத்தட் ஒர்க் ஆகாது அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம கேண்டில் ஸ்டிக் தான் ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வர மாட்டுது. அந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு பிஹைண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, தியரிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ். நம்ம நிறைய ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நல்லாவே ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் வரணும், அதுக்காக தான் இந்த டூல் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த டூல்லேருந்து நம்ம ட்ரேடிங் செட்டப் எல்லாமே டெவலப் பண்ணுறோம். ஓகே, ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? இதுதான் இப்போ டெய்லியில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது எந்த சேஞ்சும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் கான்டெக்ட் உடனே இது பண்ணல, எந்த சேஞ்சும் இல்லை, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதே தான். இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ப்ரொஃபைலுக்கு கிட்ட கூட போல, ஹை லோ, இந்த லோவை மார்க்கெட் கிட்ட கட் பண்ணும்போது ஒன்று என்ன பண்ணுங்க, அகைன் ரெஸ்பான்சிவ் பையிங். ஓவரால் இந்த ரேஞ்ச் அதுக்குள்ளவே தான் இருக்கிறதுனால நம்ம எதுவும் வேலட்டையில் தான் இருக்கும். பட் இதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த 4 days இப்போ பேலன்ஸாக தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண மாதிரி இந்த ஃபிஃப்த்தோட ப்ரொஃபைல் வந்து நல்ல லோ வந்துட்டு லோலேருந்து போயிட்டு நல்ல ஹையில். ஸோ போத் சைட் லிக்விடிட்டி ஹண்ட்டு முடிச்சிட்டாங்க. லிக்விடிட்டி லோலையும் நல்லா முடிச்சு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் செட்டப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ரேஞ்ச் இப்போது அவங்க மார்க்கெட்டே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து பெல்கவ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில விஷயம்லாம் நீங்களாவே தேடணும்னு நான் விருப்பப்படுறேன், தேடுங்க. மார்க்கெட் மேக்கர்னா யாரு அப்படின்னு தேடுதலை பண்ணுங்க. அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன, அவங்கள வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, என்எஸ்சியா, பிஎஸ்சியா, செபியா, ஓகேங்களா? அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தேடுதல் கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஏன் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் டூலை நம்ம தேடுறோம் அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஓகே, அகெயின் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அகெயின் இந்த டேவும் பேலன்ஸ்டே, இந்த டேவும் பேலன்ஸ்டே. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த 24,800 இந்த லெவல், இந்த 24,800 லெவலுக்கு மேலே எனக்கு இங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோ இல்லை ஒரு ஒன் டைம் ஃப்ரேமோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தென் இந்த ஹை வந்து கிளியர் ஆகும் அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போக முடியாது. இந்த பர்டிகுலர் எஃப் பீரியட் ஆஃப் பேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு இங்கே மார்க்கெட்
ஸோ இந்த ப்ரொஃபைல் ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இல்லை, ஒரு டபுள் மார்னிங் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இம்பேலன்ஸ் பண்ணி திரும்ப பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிட்டு வந்திருக்கணும், வரல. இப்போ இங்கே போய் திரும்ப இங்கே பண்ணிட்டு இருக்காங்கனால ஒரு கிளாரிட்டியே இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஓகே, ஸோ வி நீட் ஒன் மோர் டே ஃபார் கிளாரிட்டி. அவ்வளோ சிம்பிள், கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். இந்த டேல கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை பற்றி நோண்டிட்டு இருக்கக்கூடாது, இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது. கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடம் இந்த ஹெச் பீரியட் இந்த ஜே பீரியடுக்கு அப்புறம் ஒரு டி ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ இந்த எல்லுக்கு மேலே இந்த 53,800க்கு மேலே எனக்கு மார்க்கெட் அக்செப்ட் கொடுத்துதான் தென் நான் இந்த டார்கெட்டை பற்றி யோசிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இருக்குது. இந்த இடத்துல போனாலும் ரிஜெக்ட் ஆகுது, மல்டிபிள் ரிஜெக்ட் ஆகும். அப்போ இந்த ப்ரொஃபைல் கிளாரிட்டி இல்லை. கிளியருங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் எடுக்கும்போது நமக்கு ஓகே, நிஃப்டியும் வந்து அதே மாதிரி தான் 54,700 இந்த லெவலுக்கு மேலே அகெயின் ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பேலன்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டியும் கிளாரிட்டி இல்லைங்க. ஸோ ஐ நீட் ப்ராப்பர் ஆக்ஷன் அபவ் தி 24,800 தான் என்னால் மார்க்கெட்டை பார்க்க முடியும். பிலோவில் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா மேபி அவங்க ரிப்பேர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ரொஃபைல். ஸோ க்ளோஸ்டு ரெஃபரன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க அதை அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி எக்ஸ்பேண்ட் தி ப்ரொஃபைல். ஸோ ஓகே, ஸோ என்னுடைய ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த புல் பேக் லோ, இந்த ஜிபி புல் பேக் லோ ஆக்டிவாக இருக்கும். அகெயின் இந்த லோ நம்ம செவரல் டைம் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த லோ வந்து நல்ல ஒரு புல் பேக் லோ. ஓகே, தென் திஸ் ரேலி ஹை, திஸ் ரேலி ஹை. அப்போ இது வந்து மார்னிங் ஈவினிங் வந்து ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்காங்க. ஈவினிங் வந்து இந்த இடத்துல கடைசி நேரத்தில் ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைக்கை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுமா? ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு கன்வர்ஷன் ஆகுமா அப்படின்னு எனக்கு கொஸ்டின் இருக்குது. ஓகே, அகெயின் இந்த பேலன்ஸும் உங்களுக்கு நாளைக்கு ஒரு இம்மிடியட் டிமாண்டாக இந்த இடம் இருக்கும். இம்மிடியட் டிமாண்டாக இருக்கும். ஸோ வேலட்டைலாக இருக்கும். ஓகே, இந்த புல் பேக் லோவை கிளியர் பண்ணாமல் இந்த லோவை கிளியர் பண்ண முடியாது. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங்காக கிடச்சிதுன்னா மேபி இதோட கண்டினியூட்டி இன்னியோட இந்த ஜேபியோட கண்டினியூட்டியாக மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் ஓப்பனிங்காக எடுத்து இப்படி போகிறாங்களா அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே கொஸ்டின், இதுதான் பண்ண போகிறாங்களா அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு இன்னியோட அந்த லாஸ்ட் பீரியடோட ஆக்ஷன் பிரகாரம் மார்க்கெட்டு கண்டினியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் ஓப்பன்லேருந்து எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எனக்கு இன்ஃபர்மேஷனாக தெரியுது. ஓகே, இல்லை மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணி அப்புறம் இந்த லோக்கு கீழே இப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தென் இந்த ஏரியாவில் ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டு ப்ரொஃபைல் பிஸ்னஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இதுதான் இங்கே கிளாரிட்டி இருக்குது. எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து இன்னையோட ஹைய மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்லாம் வேணால் மெர்ச் பண்ணி வேணால் பார்க்கலாம், காம்போசிட் ப்ரொஃபைலாக பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் டேஸ் இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகிருக்கு. ஐ திங்க் வி கேன் கன்சிடர் ஆர் நாட் கன்சிடர். ப்ராப்பர் ஸ்டாப் ஆக்ஷனே இல்லைங்க. அப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு தான் ஸ்டாப் ஆக்ஷன். மேபி வி கேன் செக். அட்லீஸ்ட் டிபிஓ கான்செப்டாக பார்க்குறேன், ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர முடியுமான்னு.
இல்லை மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு டெவலப்பில் இருக்குது. சேம் டைம் இந்த ஹை வரைக்கும் போகலாங்க. ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தால் இன்னைக்கு இது கண்டினியூ ஆனால் இந்த 54,000 வரைக்கும் போகலாம். பட் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் தான் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஓகே, நாளையோட ஆப்ஷன் வேணால் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நல்லா இந்த க்ளோசிங் பாயிண்ட் மட்டும் பாருங்க. க்ளோசிங் பாயிண்ட், க்ளோசிங் பாயிண்ட், க்ளோசிங் பாயிண்ட் தெரியுதுங்களா? எங்கே சுற்றினாலும் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஹையில் போனாலும் இங்கே வராங்க, லோவில் போனாலும் இங்கே வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு ப்ரொஃபைல் இப்போ தான் மெர்ச் பண்ணி காமிச்சால ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பெப்பே இன்னைக்கு இன்னையோட ஹைக்கு மேலே எனக்கு இனிஷியேட்டிவ் பை இங்கே கன்ஃபார்ம் பண்ணாலாவது நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃபாலோ பண்ணி இந்த ஹைக்கு வைக்கும் பார்க்கலாம். இன்னையோட லோக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணால் தென் வி கேன் சி ஃபர்தர். அவ்வளோதாங்க, இப்போதைக்கு தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. பெல்கவ் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகே, பெல்கவ் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கண்டினியூ ஆனான்ற மாதிரி தான் இப்போதைக்கு பொசிஷன் இருக்குது. மார்க்கெட் ஒன்றும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடைக்கல. மேபி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் டெவலப்மெண்ட் கிடைக்குது. ரிவர்ஸ் ஆகிற மாதிரிக்கான இன்னும் டெவலப்மெண்ட்டு கிடைக்கல. மேபி இன்னொரு டே இந்த இடத்துல மார்க்கெட் ரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு டே மார்க்கெட் இந்த இடத்துல ரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அப்போது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு நாளோ ஆர் 1 or 2 days இதே ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா தென் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டூ மச் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா 4 days வர வேலையாக இருக்கு. ஒழுங்காக நாளைக்கு இதுக்கு மேலே ஏதாவது இனிஷியேட்டிவ் காமிச்சாங்கன்னா அப்போது அவங்க டார்கெட்டுக்கு போகிறாங்கன்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, நிஃப்டி. ஓகே, நிஃப்டியும் உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து இன்னையோட இந்த சிம்பிளுங்க, இந்த பேலன்ஸுக்கு மேலே நிஃப்டி மட்டும் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், தென் மார்க்கெட் ஸ்டில் வந்து பாசிட்டிவாக வைப் இருக்குன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா வைப் இருக்காதான் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த ரிவர்சலுக்காக, இந்த ரிவர்சலோட கண்டினியூட்டிக்கு இந்த இடத்துல நமக்கு கிடைச்சதுன்னா, இங்கே இனிஷியேட்டிவ் பையிங் கிடைச்சதுன்னா தென் வி கேன் கன்சிடர். ஓகேங்களா? இல்லை அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட்டு இன்னும் 1 or 2 days பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா தென் அவங்க கட்டாயம் இந்த 24,000க்கு தி கம் அண்ட் பேக் சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இதுதான் இந்த 2 ப்ரொஃபைல்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ரேஞ்ச் தான், மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது. வி நீட் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் இங்கே மார்க்கெட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வேலட்டைலாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆப்ஷன் இல்லை, மேபி வி கேன் சி இதுக்கு மேலே கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்
தென் செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இந்த லோவை கட் பண்ணாமல் நம்ம டவுன் பார்க்கக்கூடாது. லோவை கட் பண்ணிச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இஸ் த டார்கெட். அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்டெக்ட் வைஸாக ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.